அக்கா நீ இத இப்பவே போய் அவர்கிட்ட குடுக்கணுமா என்ன? ஆமாக்கா, அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு போய் குடுக்கலாம்ல. அக்கா இத நான் ராத்திரியே அவர்கிட்ட குடுத்துருக்கணும். நான் இப்பவே அவரை போய் பார்த்து இத அவர் கையில கொடுத்து இத அவரு பாக்குறப்போ, அதனால நான் இத இப்பவே போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். அக்கா இத பார்த்தா அவர் சர்ப்ரைஸ் ஆவார்ல, இது அவருக்கு பிடிக்கும் தானே? பிடிக்கும் தமிழ். சரிங்கக்கா, நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். என்ன நடந்துச்சுன்னே தெரியலங்கிற, ஆனா அப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கே மாப்ள. பெரிய மாமாவே அத கண்ணால பாத்துட்டு அந்த அதிர்ச்சியில இருந்து வெளில வர முடியாம துடிச்சு போய் இருக்கிறார் மாப்ள. என்ன மாமா இது? பிறந்த நாள் அதுவுமா? காலையிலே குளிச்சுட்டு கோவிலுக்கு எல்லாம் போறது இல்லையா? தூங்கி எழுந்திரிச்சவரு இன்னும் அப்படியே நின்னுட்டு இருக்கீங்க. நல்ல வேலை நடந்ததும் தமிழுக்கு தெரியல போல. அண்ணே, நீங்களாவது மாமாவை எழுப்பி விட்டுட்டு திருப்பரங்குன்ற கோவிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வரது இல்லையா? போணுமா? அது விஷயமா தான் நானும் மாப்பிள்ளையும் பேசிக்கிட்டு இருந்தோம். அதுக்குள்ள நீயே வந்துட்ட. இப்ப கிளம்பணுமா? கிளம்பி போணும். மாமா, உங்களுக்காக நான் பிறந்த நாள் பரிசு ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன். இது வாங்கி பாருங்களேன். இத உங்களுக்கு கொடுக்கணும்னு ராத்திரி முழுக்க கண்ணு முழிச்சு ஆசை செய்த பண்ணிருக்கேன் மாமா. இத வாங்கி பாருங்களேன். இத பார்த்தா நீங்க எவ்வளவு சந்தோஷப்படுவீங்க தெரியுமா? நான் அப்புறம் பாத்துக்கிறேன், நீ அங்கிட்டு வச்சுட்டு போ. மாமா, என் கண்ணு முன்னாடி இத நீங்க வாங்கி பாருங்க மாமா. இதுல அரச மரத்து இலையில அதே வச்சுட்டு போட சொல்றேன். இருக்கு நிலம புரியாம உங்களுக்காக ஆசை செய்து செஞ்சு. மாப்ள கொஞ்சம் இதை பாரு மாப்ள. உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கணும் கொஞ்சம் இதை பாரு மாப்ள. அரச மரத்து இலையில உன் முகத்தை எப்படி சிரிக்க கொண்டு வந்து பாரு மாப்ள. மாப்ள உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கிற பிள்ளைக்கு போய் துரோகத்தை பண்ணிய மாப்ள. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல மாப்ள.